அழகே அழகுல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். என்ன மதி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மலரு கேட்க, இங்க மதி வீட்டுக்கு ஆவேசமா வந்திருக்காங்க. சொல்ல மதி அப்படின்னு சொல்லி மலரு கேட்க, இல்லைங்க எனக்கு இன்னும் கோவம் அடங்கவே இல்லை. அந்த ஆளெல்லாம் எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அந்த ஆளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எவ்வளவு வருஷமா நான் அந்த காலேஜில் வேலை பார்த்துருக்கேன். அதானே அந்த ஆளு சொன்னா காலேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கு எங்க அறிவு போச்சு. அந்த ஆளு சொன்னான்ற காரணத்துக்காக என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கல்ல. அந்த ஆளுகிட்ட சவால் விட்டுட்டு வந்திருக்கேங்க. அந்த ஆள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி என் வேலையை கெடுக்க முடியாத அளவுக்கு நல்ல ஒரு வேலை வாங்குவேன்னு சொல்லி சவால் விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்ல, சூப்பர் மதி, இப்படித்தான் இருக்கணும். சரி விடு, கூலாகு, நம்ம வேணா கோயிலுக்கு போயிட்டு வருவோமா அப்படின்னு சொல்லிட்டு மலரு சொல்ல, இல்லைங்க எனக்கு அதுக்கான மைண்டெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்ல, வா மதி, சில்லாகணும்ல. இப்ப தெரிஞ்சு போச்சு யாரு ஓ வேலையை கெடுத்தான்னு சொல்லிட்டு, நீயும் போய் உனக்கு தெரிஞ்சதெல்லாம் பேசிட்டு வந்துட்ட. இப்போ உனக்கு ரிலாக்ஸா இருக்கும் தானே, வா அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மலரு சொல்ல, சரின்னு சொல்லி மதி சொல்ல, சரி போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா அப்படின்னு சொல்லி மலரு சொல்ல, மதியும் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வராங்க, மலரும் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வராங்க. என்னடி ரெண்டு பேரும் ஜோடி போட்டுக்கிட்டு எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி லட்சுமி கேட்க, அத்தை பக்கத்துல இருக்கிற கோவில் வரைய போயிட்டு வந்துடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு மலரு சொல்ல, கோவிலுக்கு போனா வீட்டுல யாரடி சமைப்பா, மணி ஆக போகுது, ராத்திரிக்கு சமைக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி சொல்ல, அத்தை வந்து பண்ணிடுவோம், சப்பாத்தியும் பன்னீர் குருமாவும் தான் வந்து நானும் மதியம் செஞ்சிருவோம் அத்தை, ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள செஞ்சிருவோம், நாங்க கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு மலரு சொல்ல, சரி சரி போங்க அப்படின்னு சொல்லி லட்சுமி சொல்ல, மதியும் மலரும் கோயிலுக்கு கிளம்பி போறாங்க. மதி நீ தப்பா எடுத்துக்கலனா ரேவதிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லவா அப்படின்னு சொல்லி மலரு கேட்க, ஏங்க இப்படி கேட்குறீங்க, அவங்கனால தானே எனக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு. அவங்க மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த, ஐயோ நம்ம புருஷன் இந்த மாதிரி தப்பு பண்ணிருக்காரே, இதை மதி கிட்ட சொன்னா மதி என்ன நினைப்பா, வந்து சண்டை போடுவாளே, நம்மளுடைய புருஷனுடைய மானம் மரியாதை என்ன ஆகுறது அப்படின்னு நினைச்சு அவங்க என்கிட்ட சொல்லாம கூட மறைச்சிருந்திருக்கலாம். நிறைய பொண்ணுங்க அப்படித்தான் செய்வாங்க. ஆனா அவங்க எதை பத்தியும் கவலைப்படாம அவர் தப்பு பண்ணிருக்காருன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்கல்ல, அதுல இருந்தே தெரிய வேணா அவங்க மனசு எப்படின்னு. நீங்க தாராளமா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்ல, சரி மதி அப்படின்னு சொல்லி மலரும் இங்க ரேவதிக்கு ஃபோன் பண்ணி, ரேவதி நாங்க இங்க கோவில்ல இருக்கோம், நீ கிளம்பி வரியா அப்படின்னு சொல்லிட்டு மலரு சொல்ல, சரிங்க அண்ணி நான் வரேன். மதி வந்து நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்ட கேள்வியில அவர் அப்செட் ஆகி அப்பத வண்டி எடுத்துட்டு போனவர் தான், இன்னும் ஆள் வரல, நான் வரேன் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியும் ஃபோன் பேசிட்டு இங்க வராங்க. கோயிலுக்கு ரேவதியும் வராங்க. என்ன மதி இப்ப நீ ஓகேவா அப்படின்னு சொல்லி ரேவதி கேட்க, ஓகேங்க ஓகே அப்படின்னு சொல்லி மதி சொல்ல, மதி சூப்பரா பேசுன தெரியுமா, அப்படியே உன் பேச்சு அப்படியே ஃபயர் மாதிரி இருந்துச்சு, நீ பேசுனதை கேட்டு என் புருஷன் அப்படியே ஆடி போயிட்டாரு. அப்பத போனவரு இன்னும் வீடு வரல, அவர் வீட்டுல இல்லாதனால அத்தைக்கிட்ட ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு நான் கோயிலுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ரேவதி சொல்ல, நீங்க உண்மையிலே ரொம்ப நல்ல மனசுங்க உங்களுக்கு, நீங்க நினைச்சிருந்தா என்கிட்ட சொல்லாம கூட இருந்திருக்கலாம், ஆனா என்கிட்ட சொல்லிட்டீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்ல, என் புருஷன் தப்பு செஞ்சிருக்காரு, அதனால உன்கிட்ட சொன்னேன், அதுவும் ஓ வேலை போகிறதுக்கு காரணம் அவரா இருந்திருக்காரு, அப்புறம் உன்கிட்ட சொல்லாம இருந்தா எப்படி, எனக்கு மலர நீ எப்படியோ அதே மாதிரிதான் நீயும், நீ என்னுடைய ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி அப்படின்னு சொல்லி ரேவதி சொல்ல, அப்பதான் மலரு, நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருங்க, அங்கே பிரசாதம் கொடுக்குறாங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி மலரு பிரசாதம் வாங்க போக, அப்பதான் மதி கேக்குறாங்க, ஏங்க நான் ஒன்னு கேட்டா தப்பா எடுத்துக்கிற மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி மதி கேட்க, ஏன் என்ன கேட்க போற மதி அப்படின்னு சொல்லி ரேவதி கேக்குறாங்க, எப்படிங்க இந்த மனுஷன் கூடலாம் எப்படிங்க குடும்பம் நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்க, ரேவதி பார்த்தா சிரிக்கிறாங்க. என்னங்க ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மதி கேட்க, என்ன மதி நான் என்ன இவருடைய பொண்டாட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரொம்ப கேஷுவலா ரேவதி சொல்ல, பொண்டாட்டியா என்னன்னா புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்க, மதி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு, ஆனா இங்க பாரு மதி, இந்த விஷயத்த வீட்டுல இருக்கிற யாருகிட்டையும் நீ சொல்லக்கூடாது, மலர் அன்னைக்கும் சொல்லக்கூடாது நீனு, இந்த விஷயம் எனக்கு மட்டுமே தெரிஞ்சது, என் குடும்பத்துல யாருக்குமே தெரியாது, எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்த நான் இதுவரை யாருகிட்டையுமே சொல்லல, நீ என்கிட்ட இப்படி கேட்டதுனாலதான் நான் உன்கிட்ட இந்த விஷயத்தையே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்ல, மதிக்கு பயங்கரமான அதிர்ச்சி, என்னங்க சொல்றீங்க, அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்க, ஆமா மதி அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு, கல்யாணம் ஆகி அந்த பொண்ணை கொன்னு இருக்காரு, அந்த பொண்ணை கொன்னதுக்கான காரணமும் இவரு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்ல, என்னங்க சொல்றீங்க,
இப்படிப்பட்ட விஷயம் தெரிஞ்சு நீங்க யார்கிட்ட ஏன் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்க 2 பிள்ளைங்கள் ஆயிருச்சு. அந்த பிள்ளைகளுக்காவது நான் உசுரோட இருக்கணும்ல. முதல்ல கல்யாணம் பண்ணிருக்காரு. அந்த பொண்ணு பார்க்க நல்லா அழகா இருக்கு. அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணிருக்காரு. தினமும் அந்த பொண்ணை சந்தேகப்பட்டிருக்காரு. அந்த பொண்ணு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம இவரோட டார்ச்சரை தாங்க முடியாம உடம்பெல்லாம் மண்ணெண்ணெயை ஊத்தி தீ கொளுத்தி அந்த பொண்ணு இறந்து போயிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த விஷயத்த எங்க வீட்டுக்கு தெரியப்படுத்தாம கமுக்கமா மூடி மறைச்சுதான் என்னைய கல்யாணம் பண்ணிருக்காரு. என்னங்க சொல்றீங்க? அப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்க, சத்தியமா தெரியாது மதி. இப்படிப்பட்ட ஒரு விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது. கல்யாணம் ஆன கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு. இந்த விஷயம் எனக்கு கேள்விப்பட்டதுமே என்னால என்ன செய்யறதுன்னே தெரியல. வீட்டுல சொல்லிடலாமா, அம்மா அப்பா கிட்ட சொல்லிடலாமா, அண்ணன் கிட்ட சொல்லிடலாமான்னு சொல்லி என் மனசு கடந்து தவிச்சிச்சு. அவர்கிட்ட எவ்வளவோ கத்துனே, சண்டை போட்டேன், கதறினேன். ஆனா அவர் சொன்ன ஒரே விஷயம், நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன், நான் செஞ்ச தப்பெல்லாம் மூடி மறைக்கல, எனக்கு தோணுச்சு, நான் சொல்லிட்டேன், நான் இனிமேலாம் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி என் காலில் விழுந்து கெஞ்சினாரு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நானும் இருந்தேன். என்கிட்ட நல்லா தான் இருந்தாரு. 2 குழந்தைங்க ஆனதுக்கு அப்புறம் நல்லா தான் இருந்தாரு. ஆனா இப்ப கொஞ்ச நாளாவே நம்மலாம் குரூப்ல பேசிக்கிட்டு இருக்கோம்ல, அந்த விஷயத்த அவர்கிட்ட இருந்து நான் மறைச்சிட்டேன். அவர்கிட்ட நான் சொல்லல. இந்த மாதிரி நம்ம குரூப்ல இருக்கோம்னு தெரிஞ்சா ஏன் எதுக்கு அது இதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியே கொன்னுருவாரு. நான் இதை மறைக்கிறதுனால அவருக்கு எவ்வளவு சந்தேகம் வந்துருச்சு. யாரு கூட பேசுற, என்ன பேசுற, பையன் கூட பேசுறேன்னா எனக்கு வேற யாரு கூடயும் தொடர்பு இருக்கா, அப்படியான்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்ல, என்னங்க இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, நீங்க ஏங்க வீட்டுல சொல்லாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்க, என்ன பண்றது மதி, நான் வீட்டுல சொன்னேன்னா என்ன நடக்கும், அம்மா அப்பா வந்து சண்டை போடுவாங்க, அதுவும் அண்ணனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான், என் புருஷனை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாரு. இப்படிலாம் பிரச்சனையெல்லாம் தேவையா மதி? 2 குழந்தைங்க இருக்குல்ல, அதுக்காவது எந்த பிரச்சனையும் வேணான்னு பாக்குறேன். இவரு செய்யறது தப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி வேலை போனதுக்கு காரணம் இவருன்னு எனக்கு தெரிஞ்ச உடனே அவ்வளவு கோவம் வந்துச்சு. ஆனா என்னால ஒன்னும் செய்ய முடியல. அதான் உனக்கு தெரியப்படுத்தினேன். இவரு தான் இந்த மாதிரி செஞ்சாருன்னு தெரிஞ்சா மனசுல இருக்கிறதெல்லாம் வந்து கொட்டி தீத்துருவேல, அதனாலதான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்ல, பட்டுன்னு பார்த்தா மதி ரேவதியை கட்டி பிடிச்சிடுறாங்க. நீங்க ரொம்ப கிரேட்டுங்க, கிரேட். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இப்படிப்பட்ட ஒருத்தர் கூட குடும்பம் நடத்திக்கிட்டு அவருடைய சுயரூபத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவரோட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு அவருடைய மைண்டை பத்தி தெரிஞ்சு அவர் கூட எல்லாம் இருக்கீங்க பாத்தீங்களா? உண்மையிலே உங்களை நான் என்ன சொல்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மதி இங்க ரேவதியை பாராட்ட, ஐயோ மதி, நீ பாராட்டுற அளவுக்கு நான் என்ன பெரிய தியாகமா செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்ல, நீங்க சொன்னாலும் சொல்லலைனாலும் இதுக்கு பேரு தியாகம் தான். முதல் பொண்டாட்டிய டார்ச்சர் பண்ணி கொலை பண்ற அளவுக்கு போன இந்த ஆளு கூட இவ்வளவு தூரம் பொறுமையா குடும்பம் நடத்துறது பெரிய விஷயங்க அப்படின்னு சொல்லி மதியும் ரேவதியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் மலர் வராங்க. என்ன 2 பேரும் ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி மலர் கேட்க, ஒன்னும் இல்லைங்க, சும்மா உங்க மாமா தங்கராஜை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி மதி சொல்றாங்க.